நேயர்களுக்கு இனிமையான வணக்கம். நான் ஞானசம்பந்தன். பண்டிட் விஜய் அவர்களோடு நம்ம உரையாடிக்கிட்டு இருக்கோம். நான் இப்ப அவர்ட்ட ஒரு வித்தியாசமான கேள்வி ஒண்ணு கேட்டேன். ஐயா, அந்த பறவைகள வச்சுட்டு சில பேர் ஜோசியம் சொல்றாங்களே, அது கூட பரவால்ல. எலிய வச்செல்லாம் ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப. இதெல்லாம் இப்படி ஆயிப்போச்சே! இதுக்கு மேல நான் பார்த்த ஒரு ஆச்சரியம், காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும். இதுக்கு ஆமாங்க. திவசத்துக்கு. ம். காகம் எங்க போய் வரும்? 18 மாடியில அவர் குடியிருக்காரு. சரி, சரிங்க. அப்ப நான் ஒரு ஆச்சரியம் பார்த்தேன்யா. ஒரு ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணோம்னா, ஒருத்தன் இது கிளி ஜோசியம் பார்க்குற மாரி காக்காவ கொண்டு வர்றான்யா. ஓ! கொண்டு வந்தா நம்ம அந்த இலையில வச்ச உடனே அது சாப்பிடுதுயா. சாப்பிடுது. சாப்பிட்ட உடனே அவன் படம் வாங்கிட்டு போறான்யா. அடுத்த திவசத்துக்கு ஃபோன் பண்ணுங்கன்ட்டு ஓ! கிளம்பிடுறான்யா. இப்படிலாம் இருக்கா? இப்ப வந்துருச்சுங்க. விஞ்ஞானம் வந்து இப்படி வந்துருச்சுயா. வந்துருச்சு. இனிமே வந்து ஏஐலயே ஒரு காகத்த உருவாக்கி, சோற உருவாக்கி வச்சுட்டோம்னு வச்சுக்கங்க, அது சாப்பிட்டு போயிருச்சுன்னா, நம்ம சரியா போடாம இப்ப போயிரும்யா. சமீபத்தில ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு டாய்ஸ்லயே மாடு ஆமா மாரி கொண்டு பார்த்தேன்யா. வந்தாங்க. மாடு போய் சுத்தி வந்துகிட்டு இருக்கியா அது பாட்டுக்க. அதோட ஆமா. இந்த மாரி இருக்கு. அது ஒருத்தன் நல்லா புதுக்கவிதை எழுதினான். இந்த ம் கிரகப்பிரவேசத்துக்கெல்லாம் மாட ஏன் கூட்டு வர்றாங்கன்னா, அது கடைசியா மேய்ஞ்ச இடம் அதுதானாம். அதுக்காக அந்த புல்வெளி எல்லாம் இன்னைக்கு கட்டடம் நீர்நிலை, ஆயிருச்சு. புல்வெளி எல்லாம் கட்டடம் ஆயிருச்சுல்ல. அதனால அதான் அவன் வந்து அந்த மாடு அது பார்க்க வருதுன்னு அவன் எழுதுறான். சொல்லுங்கய்யா, நான் பச்சி ஜாதகம் பத்தி உங்கள்ட்ட கேட்டேன். ஐயா, பஞ்சபூதத்த பஞ்சபட்சி. பஞ்சபட்சி. பஞ்சபூதத்த பறவையா மாத்தி வச்சிருக்காங்க. எப்படியா? அதான் ஒரு ஒரு காத்து ராசிக்கு தகுந்த மாரி ஒவ்வொரு பறவை, நெருப்பு ராசிக்கு தகுந்த மாரி ஒரு பறவையா மாத்தி வச்சிருக்காங்க. ஆஹா. பஞ்சபட்சிங்கிறது பறவைகள வச்சு சொல்லக்கூடியது அல்ல. ஆ. பஞ்சபூத தத்துவத்த பேர்கள மாத்தி வச்சு பண்ணியிருக்காங்க. ஓஹோ! அதுல வந்து உங்களுக்கு ஊன், அரசு, நடை இப்படின்னு ஒரு டைம் வருங்கய்யா. சரி. அரசு நேரத்துல அரசு போகும்பொழுது நீங்க யார கூப்பிட்டு என்ன பேசினாலும் நடக்கும். ஆ. யார கூப்பிட்டு என்ன உதவி கேட்டாலும் உடனே பண்ணுவாங்க. ம். அரசு போம்போது. நடை, சாவு, ஊன் இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கு இதுல. 5 காலங்கள் இருக்கு. ம். இந்த பஞ்சபூத காலங்கள்னு. இத வச்சு தான் சொல்லக்கூடியது பஞ்சபட்சி ஓஹோ! முறை. ஸோ இது ஜோதிடத்துல அது ஒரு வெர்ஷன். அதான்யா, இப்ப ஆமா. என்ன சிக்கல்லையா, நம்மட்ட இல்லாத விஷயமே கிடையாதுய்யா. ஆமாங்க. நம்முடைய தமிழ் இலக்கியத்துல எல்லாம் இல்லாத விஷயமே இல்ல. என்ன கழுத எல்லாரும் நம்மள ஆண்டாய்ங்க. நம்ம ஆண்ட பரம்பரைன்னு நம்மளா அப்படிலாம் பேசிக்கிறோமே இல்லைங்க. தவிர, உலகத்துல நம்மள ஆளாதவன் யாருமே கிடையாது. ஆமாங்க. பிரெஞ்சுக்காரன், போர்ச்சுகீசியன், டச்சுக்காரன், டச்சுக்காரர்களா. ஆங்கிலேயர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாரும் நம்மள ஆண்டாங்க. சில பேர் ஆண்டுட்டு பேசாம போயிட்டாங்க. ஆங்கிலேயம் போன்றவன் என்ன பண்ணான்னா, அழிச்சிட்டு போனான். அவன் வந்து நமக்கு ரயில் குடுத்தான், மின்சாரம் குடுத்தான், அதெல்லாம் சரி. ஆனா, அவன் என்ன பண்ணான்னா, நம்முடைய கல்வி முறைய மாத்துனான். அவன் குடுத்த கல்வி ஜாதிகள், மதங்கள தாண்டியதுன்னு வச்சுக்கங்களேன். ஆனாலும் கூட, அவன் சில விஷயத்துக்கு ஒண்ணுமில்லாம பண்ணிட்டு போயிட்டான். உதாரணமா ஆயுர்வேதம், நம்முடைய மருத்துவங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த ஜோதிடத்துக்குள்ள என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நம்ம ஆட்களே இத கேலிப் பொருளா பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சமீபத்திலோட ஒரு சேனலோட ஏதாவது பேசியிருப்பாங்கல்லங்க. ஆ எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த உங்கள மாரி ஜோதிடர்கள், நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க. எத்தன வருஷம் படிச்சிருப்பீங்கயா? 27 வருஷம் ஆச்சுங்கய்யா. 27 வருஷம். ஒரு டிகிரின்னா 3 வருஷம். ஒரு பிஜின்னா 5 வருஷம். ஒரு எம்பிபிஎஸ்ன்னா எம்டியோட சேர்ந்து ஒரு 5, ஹவுஸ் சர்ஜன் ஒரு 6, அப்புறம் ஒரு 2 வருஷம் வச்சுக்கங்களேன், 8 வருஷம். அது படிச்சா அவர் டாக்டர். இது படிச்சா இவர் வக்கீல். ஆனா, இதெல்லாம் ஒரு 5 வருஷம், 7 வருஷம் அப்புறம் பிராக்டிஸ் பண்றாங்க. நீங்க இத்தன வருஷமாக படிச்ச இந்த ஜோதிடம், இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமாக கருதப்பட்டு, இந்த தொலைக்காட்சி தொடர்கள்ல வந்து பேச வர்றப்ப, ஆ ஒத்துக்கிட்டு பேச போறப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன பையன் எந்திரிச்சு ஒரு ஒரு கேள்வி கேட்டுறான். சொல்ல முடியாம அந்த 27 ஆண்டு, 30 ஆண்டு ஜோதிட பயிற்சியில உள்ளவரு திணர்றாரு. பார்க்குறவங்கலாம் கைதட்டி சிரிக்கிறாங்க. இப்ப கவலையா இருக்கு. நம்ம வந்து இப்படி ஒரு மருத்துவர கேட்க முடியாது. இப்படி ஒரு ஆசிரியர கேட்க முடியாது. இப்படி ஒரு டாக்டர கேட்க முடியாது. அது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அ உங்கள போன்றவர்கள் போய் கலந்துக்கணுமா? நான் போறது இல்லைங்கய்யா. சரி, எனக்கு அதுக்கான முயற்சி யாரும் இதுவரைக்கும் எனக்கு கூப்பிட்டதும் இல்ல. சரி. கூப்பிட்டாலும் நான் போறது இல்லைங்கய்யா. ம். இன்னொன்னுங்கய்யா, அதில பாசிட்டிவா சொன்னதுக்கப்புறம் எடிட் பண்ணிடுறாங்க. அது கஷ்டமா இருக்கு ஐயா. நெகட்டிவா அவங்க தவறா சொன்னத மட்டும் போட்டு காட்டிட்டு பண்றாங்க. அதான்யா, இப்ப செய்தியே என்னன்னு தெரியுமாய்யா? இயல்பா நடக்கிறத போட்டீங்கன்னா செய்தி கிடையாது. அது பரபரப்பா போட்டா தான் செய்தி. பத்திரிக்கையில என்ன ஒரு இது இருக்காம், ஒரு மனிதனை நாய் கடித்து விட்டதுன்னா அது செய்தி இல்லையாம்.
நாயை ஒரு மனிதன் ஓட ஓட விரட்டி கடித்தான் அப்படின்னா தான் அது நியூஸ் ஆகுமா? நியூஸ் அது சரி, ஒரே விஷயத்த இப்படி போடணும், அது நடந்துச்சா இல்லையாங்கிறத அப்புறமேல் பார்க்கணுங்கிறாங்க. இந்த பரபரப்புகள் இருக்கு. சரி சொல்லுங்கய்யா. பஞ்சபட்சிங்கிறது அதை வச்சு சொல்லக்கூடிய முறைதாங்க ஐயா. சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பறவைகள் வச்சு சொல்றாங்க இல்லையா? இப்ப நம்ம ஒரு டூல வச்சுக்கிட்டு சொல்லாம, இந்த பிரபஞ்சத்தில இன்னொரு டூல் அது மனிதனே இல்ல. அது ஒரு கிளி, பறவை. ம். அது எடுத்து சொல்லும் பொழுது, ரேண்டமா ஏதாவது ஒண்ணு எடுத்து சொல்லும் பொழுது, அதில வரக்கூடிய இமேஜ வச்சு பலன் சொல்றது. ஆ. அது 100% கரெக்ட்டா வரும். ம். 100% வெள்ளூர்ல ஒரு யோகி ஒருத்தர் இருந்தாரு. சரி. அப்ப நான் அவரு நல்லா இருக்கட்டும்ங்கிறதுக்காக பிரார்த்தனைக்காக போறோம். வெள்ளூர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டு. பிரார்த்தனைக்காக போறோம். அப்ப ஒரு கிளி ஜோசியம் பார்க்குறவர்ட்ட நாங்க போறோம். நாங்க எதுக்காக போயிருக்கோம்னு அவருக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணாரு, அந்த கிளி ஒரு படம் எடுத்தது. எடுத்தா அதில ரமணர் படம் வருது. ரமணர். ரமணர் படம் வச்சிருக்காரு. வச்சுட்டு அவரு வந்து, "நீங்க வந்து ஒரு துறவிய பத்தி கேட்குறீங்க. அவர் குணமாயிருவாரு போங்க. ஆ. குணமாயிருவாரு போங்க. சரி. திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ள இருக்காரான்னு?" கேட்குறாரு. இங்க பக்கத்துல பாருங்க. இருக்காரு. ஆ. ஒரு சாதாரண ஒரு கிளி ஜோசியர். ம். அவரு திருவண்ணாமலை இல்லையா, மாவட்டத்து இப்ப பக்கத்துல இருக்காரு. எது கேலி பொருளாகுதுன்னா, இத வச்சு ஜோக்கெல்லாம் வந்துருச்சு. மயிலுக்கும் கிளிக்கு என்ன ஒரு ஒத்துமை அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அது சோசிய பறவை, இது தேசிய பறவைங்கிறாய்ங்க. ஆமாங்க. கிளி சோசிய பறவை, மயில் தேசிய பறவைங்கிறாங்க. இப்படியெல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் ரொம்ப நகைச்சுவையா எடுத்துக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. ஆனா, என்னையா ஆறறிவுள்ள மனுஷன், அதுக்கு குறைவான அறிவுள்ள ஒரு உயிர்ன்னு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த, அதுவும் அது நமக்காக நம்ம யாருன்னு தெரியாது, அது யாருன்னு தெரியாது. தெரியாது. ஆனா, நான் படிச்ச வகையிலயா, விக்ரமாதித்தன் கதைகள்ல பட்டியும் சரி, விக்ரமாதித்தனும் சரி, பறவைகளுடைய பாஷைய தெரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்கய்யா. இப்போ நம்ம சமீப காலத்துல வாழ்ந்த வீரப்பன் ஆ. ஐயா, அவரு கூட பறவைகளுடைய அந்த சத்த ஒலிய வச்சு அந்த இவரா? சந்தன வீரப்பன் ஐயா. அவரு அவரு சரி. பறவைகள வச்சுட்டு இந்த போலீஸ் காவல்துறை வர்றாங்க, அது வர்றாங்க, இந்த சம்பவம் நடக்குது. ஆ. சாவுக்குருவி, இல்லையா, ஆள்காட்டி குருவின்னு ஒண்ணு இருக்குய்யா. ஆள்காட்டு குருவின்னு. அந்த ஆள்காட்டி குருவி என்ன செய்யுமா, காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மிருகங்களையோ, பறவைகளையோ உஷார்படுத்துமாம். எப்ப யாராவது வந்தா அதனுடைய குரல் ஓசைய வச்சு அவங்க அது வந்து பாதுகாப்பான இடத்துக்கு ஓடி போயிருமாம். இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆஹ. ஜோதிடத்துல நெறைய மெத்தட் இருக்குங்க ஐயா. ஆ. அதாவது இப்ப அந்த பஞ்சபட்சி சாஸ்திரம். ம். ஒண்ணும் இல்லங்க. இப்ப மொபைல் ஆப்லயே வந்துருச்சு கிளி ஜோசியம். ஓஹோ! ஆ. கிளிக் பண்ணா அது ஏதாவது ஒரு சீட்டு ரேண்டமா வரும். ஆ. அதுதான் டாரட் கார்டு. ஆ. ஐயா நம்மளுடைய கிளி ஜோசியம் தான் ஃபாரின்ல போய் அது டாரட் கார்டா மாறிடுச்சு. ம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு கார்ட்ஸ் இருக்குங்கய்யா. அதுல ஏதாவது ம். ஒரு கார்ட எடுத்துட்டு பலன் சொல்லலாம். சரி. அந்த கார்டுல இருக்கக்கூடிய இமேஜ். இப்ப நீங்க ஒண்ணும் இல்லையா, மலேசியா, சிங்கப்பூர் நீங்க போயிருப்பீங்க. ஆமாங்கய்யா. அங்க சைனீஸ் ஹோட்டலுக்கு போனோம்னு வச்சுக்கங்களேன், ம். நம்ம சாப்பிட்டு முடிச்ச உடனே சின்னதா ஒரு பூரி மாரி குடுப்பாய்யா. நம்ம சரிங்க. ஊர்ல இந்த பேல்பூரி இது அது மாரி குடுக்குறாங்க இல்லையா? ஆமாங்க, ஆமாங்க. அந்த பூரிய உடைச்சோம்னா, உள்ள வந்து ஒரு சீட்லயா ம். நம்ம ராசி இருக்கும்யா. ஆ, இதெல்லாம் பெரிய அதிசயங்கய்யா. அது நான் பார்த்துருக்கேங்கய்யா. ஆ நான் பார்த்துருக்கேன். அத பார்த்தா அதுல ஒரு செய்தி. இப்ப நீங்க இந்த வெயிட் மிஷின்ல ஏறுன உடனே இது போடுறோம்ல, அதிர்ஷ்டம்னு வருது அது இல்லையா? ஒண்ணு வருது இல்லையா? அது அது மாரி. ஆ, ஆ. இது ஒரு ரேண்டமா அது ஒரு சொல்லக்கூடிய முறைங்க. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் நம்பர் வச்சு சொல்லுவேன். ம். ஆதார் கார்ட வச்சு சொல்லுவேன். சரி, அது பழிக்குதாய்யா? 100% பலிக்குங்கய்யா. நம்ம எப்படி? சொல்லக்கூடியவங்களுடைய தன்மை தாங்கய்யா. அதனுடைய ஆ. ஆய்வு தானேய்யா. ம். அதனுடைய ஆய்வு தான். ம். இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னா, டிரான்சிட்ல இப்ப மிதுனத்துல ராகு இயக்கிக்கிட்டு இருக்காரு. கும்பத்துல உட்கார்ந்து மிதுனத்த இயக்கிக்கிட்டு இருக்காரு. அவங்களுடைய மொபைல் நம்பர்ல இருக்கக்கூடிய எண்ண வச்சு, என்ன எண்கள் இருக்கோ, அத வச்சு நான் பலன மாத்தி சொல்றேன். ம். அதுக்கான பலன சொல்றேன். பிரெடிக்ட் பண்றேன். ம். அது கரெக்ட்டா வருது அக்யூரசியா. ம். முதல்ல ஆதன் ஆன்மீகம் சேனல்ல என்னுடைய முதல் வீடியோ அந்த செல்ஃபோன வச்சு சொன்னது தாங்கய்யா. அப்படியா? இந்த சேனல் தான் இந்த ஆதன் ஆன்மீகத்துல நம்ம ஆதன் ஆன்மீகத்துல பேசி தான் அது பெரிய வைரல் ஆகி எல்லாம் பண்ணுது. எப்படி அது உதாரணம் சொல்லுங்க? அதாவதுங்க நம்மளுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கு இல்லைங்கய்யா, சரி. அந்த நம்பர்ஸ் வந்து மொத்தம் உங்களுக்கு 10 நம்பர் இருக்கு இல்லையா? 10 நம்பரு. இத நான் ராசியா மாத்திடுறேன் அவ்வளோதான் விஷயம். ஓ! இப்போ 3ஆம் நம்பர் அதிகமா இருக்குன்னா மிதுனம்னு எடுத்துக்கிறேன். சரி. 4ஆம் நம்பர் வந்துச்சுன்னா அத கடகம்னு மாத்திக்கிறேன். ம். 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா விருச்சிகம்னு மாத்திக்கிறேன். ம். 8ஆம் நம்பர் அதிகமா இருந்தா, அத டிரான்சிட்ல இருக்கக்கூடிய ராகு கேது வச்சு அந்த ராசிகள பூரா பயன்படுத்துறேன். ஆ. அது அவருக்கு அது சரியா பொருந்துது. 100% விடுபட்ட நண்பர் தான் அவருக்கு பிரச்சனை. ஆ. ஐயா ஒரு நம்பர்ல வந்து 6ஆம் நம்பர் அதிகமா இருக்கு. ம். கடன் வாங்கிட்டே இருக்காரு இவரு. ஆ. திருப்பி குடுக்க முடியாது இவரால. ஆ. சரி, அந்த நம்பர மாத்திட்டா? மாத்திட்டாங்களாம் கணக்கு கிடையாதுங்க ஐயா. இல்ல, நான் கேட்கிறேன் ஒரு பேர். அதாவதுயா,
இது இதனாலதான் கண்டுபிடிக்கப்படுறோம்னு இது வச்சுக்கோங்களேன். கண்டுபிடிக்கிறோம், பலன் சொல்றோம். ஆ, அவர் நம்பரை மாத்திட்டாரு, அது மாறிடுங்கிறதெல்லாம் சுத்த கம்பக்கு. அது பொய் தான் சொல்லணும். ஆ, அது ஒரு கட்டம் தான் சொல்லும். எந்த காலகட்டங்கள்ல ஆ, அது சரியாகும். இது பிரச்சனையே சொல்றது. ஆ, இது பரிகாரம்லாம் வராது. சரி. மொபைல் நம்பரை வச்சு பலன் சொல்லலாம். ஆ, அவங்க பேர் என்ன, அவங்க அப்பா பேர் என்ன, அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க, எந்த லொகேஷன்ல இருக்காங்க. இது அந்த நேரம் மைண்ட் ஃபுல்லா அதுக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணணும். ம், அந்த நம்பர்ஸ இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலையோட மேட்ச் பண்ணிருவேன். ம், தினசுத்தியோட மேட்ச் பண்ணி அப்படி சொன்னது தான் அது. ம், ஆதார் கார்டுங்கிறத வச்சு அதை வந்து சோழி பிரசனங்க கேரளால பார்க்குறாங்க இல்லைங்கய்யா, ஆ, அதன் மாதிரி சோழி போட்டு ஒவ்வொரு நம்பரா ஒரு கட்டத்துக்குள்ளேயே அதை பிளானட்டாக மாற்றி, ம், இப்போ 3ஆம் நம்பர்னா ஆக்சுவலாக வந்து 3ஆம் நம்பர் குருவோட ஆதிக்கம். ம், நான் 3ஆம் நம்பர்னா புதன் எடுத்துக்குவேன். ஆ, ஏன்னா அந்த ராசியினுடைய வரிசை பிரகாரம் நான் மாற்றிக்கிறேன். ஆ, இப்போ ஒருத்தர் வந்து சிவனேசன் பேர் சொல்றாருன்னா, அவர் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காரு, ம், அந்த சூரியனுடைய பேர் என்ன, சூரியன் இன்னைக்கு எந்த மாசத்துல இன்னைக்கு எங்கே இருக்காரு, இப்போ ஐப்பசி மாதம். ஆ, ஸோ அதை லக்கணமாக வச்சுக்கிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஓஹோ, ஆனால் இருக்கிற கிரகம் பூரா இன்னைக்குள்ள கிரகம். பேரு சிவனேசன், பேரு சிவகுமார்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் சிவகுமார்னு வர்றாரு. அப்போ சிவகுமார் அப்படின்னாலே கண்டிங்கன்னா குரு சூரியன் தான் சிவகுமார். ம், அவர் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்குது, சூரியன் எங்கே இருக்குது, இல்லைன்னா இன்னைக்கு சூரியன் எங்கே இருக்காரு, இன்னைக்கு எங்கே குரு இருக்காரு. ஸோ இதை வச்சு சொல்லக்கூடிய முறை இந்த பேரியல் ஜோதிடம்ங்கிறது. ஆ, அப்போ கிரகத்துக்கு பேர் இருக்குது. சூரியன் தான் ரவி, சூரியன் தான் ரவி. இஸ்லாத்தில் அது பேர் ரபிகா மாறுது. ஆ, இஸ்லாத்தில் ரபிகா மாறுது. 2ஆம் இடம் முகங்கய்யா, 4ஆம் இடம் தண்ணிங்கய்யா. ம், எந்த தண்ணிக்கு 4ஆம் இடம் தாங்கய்யா. அப்புறம் 2 கூட 4ல இருந்தால் முகமது, ஆ, மது. அது அது ட்ரிங்க்ஸுங்கிறது மது தானங்கய்யா. ஆமா, அது ராகு சம்மந்தப்பட்டதான் மதுவாக மாறும். ஏன்னா ராகுங்கிற ஆல்கஹால். ம். ஸோ அப்போ முகமதுன்னு எடுக்கிறோம்.